இந்த மழை காலத்துக்கு நல்லா முறுமுறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டா எப்படி சூப்பராக இருக்கும். வெளியில் எங்கேயுமே போகாமல் நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியான ஒரு காரச்சிப் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காரச்சிப் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு, அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கலருக்கு 1 சிட்டிகை அளவுக்கு ஆரஞ்சு கலர் பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிக்கலாம். கை வச்சிடாதீங்க அவசரப்பட்டு. ஸ்பூன் வச்சு கிளறினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு நல்ல மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவை அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா காரச்சப் கருத்து போயிடும். அதனால் நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் போடுறப்போ சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் பெருங்காயத்தூளை மஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசு பிசுன்னு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தது அப்படின்னா நம்மளால் பிழிய முடியாது. அதனால் மாவை கொஞ்சம் கொழப்பாகவே நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் அதை ரெஸ்ட் விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதை கொஞ்சம் ரெஸ்ட் விடுறப்போ தான் அது நல்லாவே கிறிஸ்பியாக வரும். 1/2 அன் ஹவர் கழித்து அதை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது போல் மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம முறுக்கு புளியிற அச்சில் வச்சு தான் புளிய போகிறோம். அடுப்பில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு முறுக்கு புளியிற அச்சில் கொஞ்சம் எண்ணெயை நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டு அச்சுக்குள்ளே ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவை வச்சு அப்படியே எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பிழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா நல்லா சரன்னு சூப்பராக புளிய வரும். அதை அப்படியே ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு டக்குன்னு திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு நம்மளுடைய காரச்சிப் தயார். முடிஞ்ச வரைக்கும் தனித்தனியாக பிழிஞ்சு விடாமல் முறுக்கு போல் அப்படியே சேர்த்தாப்பில் பிழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு மாவை தனியாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு மாவு ரொம்ப ஈஸியாகவே புளிய வரும். இன்னும் சொல்லப்போனால் இது அந்த அளவுக்கு எண்ணெயே குடிக்காது. நீங்கள் கையில் தொட்டு பார்க்குறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா அப்படியே எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. மஸ்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுக்கு மாவு எடுத்தீங்க அப்படின்னா பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் போதும். ஒரு பிளேட் நிறையா காரச்சிப் கிடைக்கும். கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலையை அப்படியே அதே எண்ணெயில் பொரிய விட்டு எடுத்தீங்க அப்படின்னா காரச்சிப் அல்டிமேட்டாக கிடச்சிரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா என்ன கையில் ஒட்டவே இல்லை, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.